ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குரு. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. நேற்று இரவு அபுதாபியில் ஒரு நண்பர் ஒருத்தர் செல்ஃபோனை சார்ஜரில் போட்டுட்டு ஹெட்ஃபோன் பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாருங்க. மறுநாள் காலையில் அவங்க நண்பர்கள் வந்து பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி. அவர் உடம்பெல்லாம் சில்லியாக ஓட்டையாக வெடித்து காது நரம்பெல்லாம் தெரித்து ஆள் இறந்து கிடந்திருக்கிறார். அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிட் செஞ்சுருக்கிறாங்க. டாக்டருங்களாம் அவரை பார்த்து மிரண்டு போயிருக்கிறாங்க. காரணம், அவர் உடம்பு முழுக்க மின்சாரம் பாஞ்சிருக்கு. அவர் எப்படி இறந்தாருன்றதையே யாராலையும் யூகிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக அவர் இறந்துருக்கிறாரு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் அதிகமாக கரண்ட் சப்ளை ஆனதுனால உடம்புக்குள்ளே பாஞ்ச எலக்ட்ரிஷன் வந்து அவரோட நரம்பு உடல் உள்ள எல்லா சதைகளும் கிழித்து ஓட்டையாக ஆகியிருக்கு. இதை வந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் வாட்ஸ்அப்லேயும் எவ்வளோ தான் கேட்டாலும் மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்க. செல்ஃபோனை சார்ஜரில் போட்டுட்டு ஃபோன் பண்ணுறது, வர்ற ஃபோனை அட்டன் பண்ணுறது, கேம் விளையாடுறது, ஃபேஸ்புக் நோண்டுறது, பாட்டு கேட்குறது, படங்கள் டவுன்லோட் செய்கிறது, இப்படியே இருக்கிறாங்க. இதனால் எவ்வளோ பேர் இறந்து இருக்கிறாங்க. மூளை பாதிக்கப்படுதுன்னு சொன்னியும் கேட்க மாட்டேன்றாங்க. இதிலிருந்து நாமெல்லாம் விடுபடணும்னா தயவு செய்து செல்ஃபோனை சார்ஜரில் போட்டுட்டு உபயோகிக்காதீங்கன்னு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சொன்னால் உபயோகமாக இருக்கும். சந்தோஷமாக ஏற்றுக்குங்க.